ஒரு 2 பேர் கட்டுப்பாட்டுல வந்து மதுரை ஆதீனம் இருக்காரு. ஏதோ வீடியோ எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. அவர் வந்து ஒரு சூழ்நிலை கைதியா வச்சிருக்காங்களா? என்னதான் பண்றாங்க சார் அந்த 2 பேர்? யார் அந்த 2 பேரு? மிரட்டுறாங்களா ஆதீனத்த? அது சார், அது சூழ்நிலை வரும்போது போலீஸ் விசாரணையில தெரிய வரும். போலீஸ் விசாரணையில தெரிய வரும். நாங்கெல்லாம் ஆதீனத்தை பார்த்தா எட்ட நின்று வணங்கக்கூடிய ஆட்கள். ஆனா இந்த மனுஷன், நான் தான் சொல்லிட்டேன், அவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக இருக்கிறார். அப்படி எல்லாம் கவர்ந்து இழுத்து அரவணைக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாரு சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஏன் லிமிட் போனா ஏன் தவிர்த்தாராதாரம் குறைஞ்சுவிடும். அவர்தான் அதுக்கு மேல வந்து நீங்க எல்லாம் கற்பூர மாதிரி மக்களுக்கு புரியும். இந்த நபரை கண்காணிக்க வேண்டும். இவருக்கு உயிருக்கு ஆபத்து ஆச்சுன்னா ஓட்டி போனா பாருங்க, அந்த ஒரு இயக்கத்தை சார்ந்த டிரைவர் ஒருத்தன், அவனாலதான் இவனுக்கு ஆபத்து. இந்த மனிதருக்கு, அதாவது ஆதீனத்துடைய ஓட்டுநரால் தான் ஆதீனத்துடைய உயிருக்கு ஆபத்துங்கிறீங்களா? ஏற்கனவே அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்னாப்புல, என் டிரைவர் என்ன கொல்ல போறான்னு சொன்னாப்புல. இவர் வழக்கம் போல ஒவ்வொரு முறையும் ஆபத்துமான்னு சொல்லுவார் சார். ஆனா எங்கேயாவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டார் சார். சிவன் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. அப்ப நாங்க என்ன பண்றது? சிவன் தான் எங்க அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி AK-88 துப்பாக்கி எடுத்துட்டு இவருக்கு பாதுகாப்பு காரணம். என்னங்க கொஞ்சமாவது அறிவுக்கு பொருத்தமா பேசுங்க.